சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். ஜம்பு மகரிஷி அவர்களுக்கும் வணக்கங்கள். அவரு தான் நம்ம சேனல்ல வந்து நடத்திட்டு கொண்டுட்டு போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மாதராசி பலன் தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரகங்கள் நிலைகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். நான் வந்து அதாவது முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். குரு சுக்ர இணைவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா போக ஞான வந்து பரிவர்த்தனை வந்து குரு சுக்ர பரிவர்த்தனை சொல்லியிருப்பேன். அதை பத்தி தான் நம்ம அதிகமா சொல்ல போறோம். மற்றதை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவா சொல்லிடலாம். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சூரிய பகவானும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இணைவு இருக்கு. கூட புதன் பகவானும் வந்து இணைகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 13 நாளுக்கு அப்புறம் வந்து புதன் பகவான் வந்து மீன வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி இருக்கு கிரக நிலைகள். கன்னி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அதே மாதிரி ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்லாம் இருக்கு. இதுல மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பேரிஷியான விஷயம் இருக்கு. அதாவது ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு, அதாவது போகக்காரனும் இணையிருந்தாலும் அதீத போகம் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறதுன்னா அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து வெறும் சுக்கிரன் ராகு மட்டும்தான் சொல்ல போறோம். மற்ற கிரகத்தெல்லாம் நம்ம பெருசா நடுவுல லைட்டா சொன்னாலும் அது மட்டும்தான் போக்கஸா நம்ம சொல்ல போறோம். அதாவது போகனான குரு சுக்ர பரிவர்த்தனை இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். இது வந்து 30 நாட்கள் நடக்க போகுது. பிப்ரவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 30 நாள் நடக்க போகுது. நம்ம எல்லாமே அதெல்லாம் டெக்ஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. அதே ஒரு மாத ராசி பலன் சொல்றது ரொம்ப டஃப் தான். இப்போ வந்து நம்ம ஈஸியா ரொம்ப சொல்ல போறோம். ஏன்னா தினராசி பலன் சொல்லிடலாம், வருட பலன் சொல்லிடலாம். மாத ராசி பலன் சொல்றது எப்பவுமே டஃப்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கரனோட ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் நம்ம சொல்லி ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். அதாவது ஜம்பு மகரிஷிக்கும் வணக்கங்கள். அவரால் தான் நம்ம சேனல் வந்து நகர்ந்து கொண்டுட்டே இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம வந்து ரிஷபராசிக்காரங்களோட பலனை தான் பார்க்க போறோம். ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களின் இனிமையான அதிகார பலத்தை அடைய போகும் ரிஷபராசிக்காரர்களே அப்படிங்கிறது இருக்கு. இதுல இருந்து என்ன விஷயம்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு செஞ்சுக்கிட்டு நான் எப்படி வேணா செய்வேன், ஆனா நான் கரெக்டா தான் இருப்பேன். நான் வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், எப்படி இருந்தாலும் என் வழியில நான் கரெக்டா இருப்பேன். என்ன யாரும் வந்து நான் என்னோட ஃப்ளோல நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், நான் என்ன நினைச்சாலும் நான் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ், சாதிச்ச திருப்தி, இந்த மாதிரி வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப போகமா ஹாப்பினஸா இருக்கும். எல்லாத்தையுமே சாதிச்ச திருப்தி அந்த வந்து அது ரொம்ப ஹெவியாவே இருக்கும். நினைச்சது நடக்கும். இது வந்து இரட்டிப்பு ஸ்தானம். லாபஸ்தானத்துல வந்து 2 போக கிரகங்கள் இருக்குதுன்னா சாதிச்ச திருப்தி வந்து உங்களுக்கு 6 நாளாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு டிலேவா தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த சாதிச்ச திருப்தி இருக்கும். நம்மளாலதான் முடியும், நம்மளால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பூரிப்பு, இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம நிறைய பேர் குறை சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம அட்வைஸ் பண்ண ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த மந்த் வந்து உங்களுக்கான மந்த். நீங்க சொல்றத வந்து யாருமே வந்து வேணான்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டா தான் சொல்றவங்க எல்லாரும் ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து விஷயமா வந்து அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிவபெருமன் அவர்களும் முருகர் அவர்களும் பிருத்திவிராஜ் அவர்களும் 9 நவர்கள் அவர்களும் கண்டிப்பா வந்து நல்ல விதமான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஜம்மு மகரிஷி அருள் இருக்கிறதுனால இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மணி அடிச்சிச்சு. தேங்க்ஸ்.